எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் ரொட்டீனில் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான விஷயங்கள் எதெல்லாம் செஞ்சால் நம்ம உடம்பு ஆரோக்கியமான ஒரு இதுக்கு மாறும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணால் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதை பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ மார்னிங் ரொட்டீன் நம்ம எழுந்திரிச்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நம்ம நம்மளுடைய 8 மணிலேருந்து 9 மணி நேரம் நம்ம எம்டியாக இருக்கும். நம்மளுடைய ஜிஐடி ட்ராக், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் நம்ம உணவு சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு நைட் டைம் ஃபுல்லாக எடுத்துக்கிறப்போ. ஸோ இப்போ அந்த டைமில் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்த அந்த டைமுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு உணவு கொடுக்க போகிறப்ப அது எவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லையா? ஸோ காலையில் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்ச உடனே முதல்ல என்ன ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ட்ரிங்க் நீங்கள் என்னெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வார்மான வாட்டரில் ஹனி மிக்ஸ்அப் பண்ணி குடிக்கலாம். இந்த வார்ம் வாட்டரில் ஹனி மிக்ஸ்அப் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. அண்ட் இது ஹனியில் நமக்கு இம்யூனிட்டி பவர் நமக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது பாடியோட மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ஹனி வாட்டர் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வாட்டரை நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே குடிக்கலாம். இது இல்லாமல் வேறு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாடி ஹீட்டாக ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறவங்கலாம் வெந்தய தண்ணி குடிக்கலாம். நைட்டே தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஒரு வெந்தயத்தை நல்லா தண்ணியில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் அந்த வாட்டரை காலையில் எழுந்திரிச்சு குடிக்கலாம். ஸோ அந்த வெந்தய வாட்டர் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் வேறு என்ன ட்ரிங்க்னா, இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிங்க் மாதிரி ஒரு அற்புதமான ட்ரிங்க் வேறு எதுவும் இருக்காது. பழைய சோறு இருக்கு இல்லையா, பழைய சோறோட அந்த நீராகாரம் அப்படிங்கிறது தான். இதை விட ஒரு அற்புதமான ஒரு ட்ரிங்க் வேறு இருக்காது. அந்த சோறில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த நைட் டைமில் அந்த ஃபர்மெண்ட் ஆகும் இல்லையா, அந்த ஃபர்மெண்டிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய குட் பாக்டீரியாஸ் வரும். அதான் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது நம்ம உடம்புக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த தண்ணி, இந்த நீராகாரத்தை குடிக்கிறப்போ நம்மளுக்கு உடம்புல பார்த்தீங்கன்னா டைஜஷன் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஒரு உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவு சரியாக டைஜஸ்ட் ஆகி அதை பிரித்து எடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நம்ம உடம்புக்கு அப்சார்ப் ஆகி அதோட பலன் முழுமையாக கிடைக்கிறதுக்கு இது அவ்வளோ ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த நீராகாரம். ஸோ இதையும் அது மட்டும் இல்லாமல் இது உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் கம்மி பண்ணும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சரிப்பா, இது எதுவுமே எனக்கு செட் ஆகாது, இது எதுவுமே இல்லைன்னா வேறு என்னதான் சாப்பிட்லான்னா ரொம்ப சிம்பிள். வார்மான வாட்டர் காலையில் எழுந்திரிச்சு வெதுப்பான தண்ணி ஒரு 2 கிளாஸ் வார்மான வாட்டர் குடிக்கலாம். இதை தவிர நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எழுந்திரிச்ச உடனே அந்த பெட் காஃபி, இந்த பெட் டீ அந்த மாதிரி எழுந்திரிச்ச உடனே வேறு தண்ணி எதுவுமே குடிக்காமல் டைரெக்டாக காஃபி, டீ, பால் அந்த மாதிரி குடிக்கிற ஹேபிட்டை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இட்ஸ் நாட் குட். இது ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே அட்லீஸ்ட் இந்த வார்மான ஒரு வாட்டராவது குடிக்கணும். அப்படி குடித்தாதான் நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் நமக்கு உடம்பை விட்டு வெளியேறும். மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கும். ஸோ இந்த ட்ரிங்க் இதில் ஏதாவது ஒரு ட்ரிங்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இப்போ அடுத்ததாக சாலிட் இதுக்கு போகும். ஸோ சாலிடாக என்னெல்லாம் வேறு நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த மார்னிங் டைமில் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எப்போதுமே ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றத விட சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா மட்டும்தான் அது உடம்புல அப்படியே அது அதோட முழு சத்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ தான் அது ஆரோக்கியமும் கொடுக்கும் கூட. ஸோ அப்படி நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றோம். என்னென்ன ஃப்ரூட் சாப்பிட்லாம் அப்படின்னா, அதில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. பப்பாயா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இந்த பப்பாளி நமக்கு எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடியது. இந்த பப்பாளி சாப்பிட்றது மூலயமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, எல்டிஎல்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவும். மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கும். அண்ட் வயிற்று உப்புசம் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தவிர்க்கும். உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பப்பாயா ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் தவிர மற்ற எல்லாருமே தாராளமாக இந்த பப்பாளி எடுத்துக்கலாம். இது அவ்வளோ நமக்கு ஹெல்ப் கொடுக்கும். அண்ட் ஸ்கின்னும் நல்லா க்ளோ கொடுக்கறதுக்கு கூட இந்த பப்பாயா ஹெல்ப் பண்ணக்கூடியது. பப்பாயா இல்லாமல் வேறு என்ன ஃப்ரூட் நம்ம ரொம்ப எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா வாட்டர்மெலன். இந்த வாட்டர்மெலன் பொறுத்தவரை 90% 90% பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீர்ச்சத்து தான் இருக்குது. அண்ட் அதிக அளவு எலக்ட்ரோலைட்ஸ் இந்த வாட்டர்மெலனில் இருக்குது. ஸோ இந்த வாட்டர்மெலனை நீங்கள் ஜூஸாவோ இல்லை ஜஸ்ட் டேரெக்டாவோ சாப்பிட்லாம். அந்த வாட்டர்மெலனோட சீட்ஸை பற்றி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வாட்டர்மெலன் ஃப்ரூட் அந்த எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் கொடுக்கும் உடம்புக்கு. வாட்டர்மெலனில் கலோரிஸும் கம்மி. ஸோ அதை தாராளமாக எல்லாருமே அதை எடுத்துக்கலாம்.
என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் நட்ஸ் ஜூஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நட்ஸ் ஜூஸ் ட்ரை பண்ணிங்கன்னா நைட்லேயே அதை வந்து சோக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து சில பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நான் நட்ஸ் ஜூஸ் குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா நட்ஸையும் ஒரே இதில் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாதாமை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடணும். பாதாமை அதோட சேர்த்து எல்லா மற்ற நட்ஸோட சேர்த்து ஊற வைக்காதீங்க. பிகாஸ் மற்ற நட்ஸில் நீங்கள் சேர்த்து ஊற வைக்கிறதோட நீங்கள் வாட்டரோட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பாதாமோட நீங்கள் ஊற வைக்கிறப்ப அந்த வாட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. அதோட தோலுமே வந்து நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. இது உடம்புல வந்து அந்த மற்ற நியூட்ரிஷன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு ஒரு பார்ட்டா அவளையும், அதே பாதாமோட தோல் வந்து பித்தத்தையும் உடம்புல வந்து அதிகப்படுத்தி கொடுத்துரும். ஸோ அந்த பாதாம் மட்டும் நீங்கள் தனியாக ஊற வச்சுக்கலாம். ஸோ மற்ற நட்ஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் பாதாம் மட்டும் சாப்பிட்றதா இருந்தால் கூட பெஸ்ட் தான். பாதாம் ஒரு நாளைக்கு ஒரு 5 to 6 பாதாம் வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து அந்த தோலெல்லாம் உரிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ அது ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ அந்த மார்னிங்கில் வந்து அந்த மெட்டபாலிசமுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான இந்த க்ரீன் கிராம் வந்து இருக்கக்கூடியது. இது வந்து பாடி ஸ்ட்ரென்த்தையும் அதிகப்படுத்தும். ஸோ மசில் ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பச்சைப்பயிறு, முளைக்கட்டி வச்ச பச்சைப்பயிறு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்த டிஃபனாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த இட்லி தோசையே சும்மா ரிப்பீட் பண்ணாமல் வாரத்தில் இட்லி தோசை ஒரு நாள், இட்லி ஒரு நாள் தோசை வச்சுட்டு மீதி நாளில் மற்ற வேறு என்னெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்க எடுத்துக்கலாம் அப்படின்னா, வரகரிசியில் பொங்கல் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாதிரி ரவை உப்புமா, ராகியில் அடை செஞ்சு வைக்கலாம், பாசி பருப்பில் புட்டு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியான விஷயங்களை செய்யலாம். அதே மாதிரி ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் ஒரு மார்னிங் ரொட்டீனில் எடுக்கிறப்போ உங்களுடைய பாடி மெட்டபாலிசமும் சரி, டைஜஷன் எல்லாமே வந்து அதோட கிக் ஸ்டார்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டே உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக போகும். ஸோ இப்போ இந்த மார்னிங் டிஃபனை இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கிப் அப் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, நம்ம போடக்கூடிய அந்த உணவு தான் வந்து நம்ம பாடி மெட்டபாலிசத்தை ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணி அதை ஸ்டார்ட் அப் பண்ணுறது. ஸோ அதுவே இல்லை அப்படின்னா பாடியோட மெட்டபாலிசம் லெவல் வந்து எடுத்த உடனே குறைஞ்சி தான் அது செயல்பட ஆரம்பிக்கும். ரொம்ப கம்மியாகிடும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கிறது அதிகமாகிடும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லக்கூடிய கார்டிசோல் அண்ட் எபினெஃப்ரின் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அதிகமாகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் டென்ஷன், சின்ன விஷயங்களும் இன்னும் ஜாஸ்தி உங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன், டென்ஷன்லாம் அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளே போகக்கூடாதுன்னா மெயினாக நீங்கள் வந்து கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டராக சொல்லியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இனிமேலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் நான் சொன்ன விஷயங்களை காலையில் எழுந்திரிச்சு இந்த ஒரு மார்னிங் ரொட்டீனை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இது போல் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.